இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை மரியாளின் ஊழியர் சபையினுடைய 7 புனித நிறுவனர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதர்கள் அனைவருமே திருச்சபையுடைய வரலாற்றில் இத்தாலி தேசத்தில் 13ஆவது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில், அதாவது 1633ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாளுடைய அந்த விண்ணேற்பு பெருவிழாவில் அன்னை மரியாள் இவர்களுக்கு ஒரு காட்சி அளித்து இந்த 7 பேரையும் மரியாளின் ஊழியர் சபையை தொடங்குவதற்காக இவர்களிடம் கேட்டுக்கொண்டதாக நம்ம வரலாற்றில் அறிகிறோம். இந்த 7 பேரில் 4 பேர் மணமானவர்கள், 3 பேர் மணமாகாதவர்கள். இருந்தாலும் தங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாமே நிறைவேற்றிவிட்டு அன்னை மரியாளுடைய அழைப்பை ஏற்று 7 பேரும் துறவரம் ஏற்று புனிதமாக வாழ்ந்தார்கள். புனித அகுஸ்தினாருடைய ஆன்மீக அந்த வழிகாட்டுதல் மற்றும் அவருடைய நெறிமுறைகளோடு தான் இவர்களுடைய துறவு சபை முதலில் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு அன்னை மரியாள் மறுபடியும் இந்த 7 புனித நிறுவனர்களுக்கும் தோன்றி கருப்பு உடையை அவர்களுக்கு கொடுத்து, இதுதான் அவர்களுடைய உடையாக இனிமேல் இருக்க போகிறது என்று கூறி அன்னை மரியாளுடைய ஊழியர்களாக இருக்கவும், நற்கருணை நாதருடைய பக்தியை உலகமெங்கும் பரப்பவும், அதே நேரத்தில் மிக சிறப்பான விதத்தில் அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகளை, அதுவும் குறிப்பாக வியாகுல அன்னையினுடைய பக்தி முயற்சியை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற ஒரு பணியையும் நற்செய்தி அறிவிப்பு பணியையும் இவர்களுக்கான சிறப்பு பணியாக கொடுத்தார். இந்த அன்னை மரியாளுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனும் அன்னை மரியாளை போன்ற அவளுடைய புண்ணியங்களை ஏற்றவர்களாக தங்களுடைய துறவற வாழ்வில் ஏழ்மையாக எளிமையாக பிறரன்பு பணியோடு இயேசுவின் உண்மை சீடர்களாய் நற்செய்தி பணியை அறிவிக்கிற ஒரு வரத்தோடு வாழ வேண்டும் என்பது தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு கட்டளையாக நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த நிறைய சர்வைட் ஃபாதர்ஸ் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த 7 புனிதர்களுடைய விழா வாழ்த்துதல்களை தெரிவித்து, இறைவன் உங்கள் சபையை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும், அன்னையினுடைய புகழையும் அதே நேரத்தில் இயேசுனுடைய வார்த்தையையும் உலகமெல்லாம் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எல்லோருமே வாக்களிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒரு அருள் அடையாளத்தை திரும்ப திரும்ப கேட்பதாக நம்ம வாசிக்கிறோம். இயேசு செய்த அருள் அடையாளங்கள், அவர் கற்பித்தது அனைத்தையுமே பார்த்தும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேறு ஏதாவது ஒரு பெரிய அளவிலான அருள் அடையாளங்களை அவரிடத்துல கேட்கிறார்கள். தெளிவாக இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த அருள் அடையாளமும் தரப்பட மாட்டாது அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதாவது கிறிஸ்தவம் என்று சொன்னாலே இன்றைக்கு அருள் அடையாளங்களை தேடி ஓடுகிற மக்களைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம். பல நற்செய்தி கூட்டங்களுக்கு மக்கள் முண்டியடித்து அலறடித்து கொண்டு ஓடுவதற்கான காரணம், அங்கே அதிசயங்கள் ஏதோ நிகழ்கிறது அல்லது இயற்கைக்கு முரணான காரியங்கள் ஏதோ நல்ல அற்புதமாக நிகழ்கிறது அப்படி என்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் தேடி போவது விசுவாசத்தினுடைய கடைநிலையை குறிக்கிறது. அது உண்மையான விசுவாசம் இல்லை என்பதைத்தான் இறைவன் நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். அருள் அடையாளங்களை தாண்டிய அற்புதங்களை தாண்டிய ஒரு விசுவாசம்தான் உண்மையான ஒரு விசுவாசம். கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் இன்னும் இந்த குழந்தைத்தனமான ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் வெறும் குழந்தைத்தனமான ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? எங்கள் குடும்பத்துக்கு அதிசயம் நடந்திருக்கு, அதனால நாங்கள் குடும்பமே கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். எங்கள் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து திருந்தி விட்டார், அதனால நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். அல்லது ஒரு பெரிய அதிசயம் நடந்துருச்சு, அதனால நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம் அப்படி என்று அற்புதங்களை வைத்து நம்ம விசுவாசத்தை நம்ம நிர்ணயிக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி. பல நேரங்களில் இறை பிரசன்னம் இல்லாதது போல தான் இருக்கும். கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், தேவையில்லாத தடைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் இறை பிரசன்னத்தை கண்டுணர்ந்து இதுவும் இறைவனுடைய பிரசன்னம் தான், இதுவும் நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு படிநிலை தான் என்று வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், அவருக்காக ஜெபியுங்கள் என்று 2 நாட்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் அவருடைய அக்கா மரியா எலேனா
பெர்கோலியோ அப்படி என்பது அவருடைய சகோதரி இன்னும் அர்ஜென்டினா நாட்டில் உயிரோடு தான் இருக்கிறார். தன்னுடைய சகோதரன் போப் பிரான்சிஸை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அவர் எவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி இந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த உலகிற்கு சொன்னார். ஏழையான குடும்பம், தந்தை இறந்து விடுகிறார், குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளில் மூத்த மகன் போப் பிரான்சிஸ் தந்தை இழந்த அந்த ஒரு சூழலில் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரம், குடும்பத்தை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், படிப்பா அல்லது குடும்பத்தை கவனிக்கிறதா அல்லது குருத்துவத்துக்கு படிப்பதா அப்படி என்கிற பல்வேறு குழப்பங்களில் அவர் வேலைக்கு செல்கிறார், கூலி வேலைக்கு செய்கிறார், படித்து கொண்டே வேலை செய்கிறார், குடும்பத்தையும் தாயையும் சகோதர சகோதரிகளையும் விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கிறார். அதே நேரத்தில் நம்பிக்கை குறையாமல், விசுவாசத்தில் குறைவுபடாமல் குருத்துவத்தையும் தொடர்ந்து இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதற்காக அவர் கொடுத்த விலை, அதற்காக அவர் எதிர்கொண்ட சவால்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அன்பு மிக்கவர்களே. அனைத்தையுமே தாண்டி தான் விசுவாசத்தில் உறுதியாக நின்று இன்றைக்கு திருத்தந்தையாக நமக்கு இருக்கிறார். அந்த திருத்தந்தை நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையில கூட அதிசயங்கள் நடக்கவில்லை என்றாலும், அற்புதங்கள் நிகழவில்லை என்றாலும், துன்பங்களே நம்முடைய பாதைகளில் வந்தாலும், சவால்களே நம்ம எதிர்கொள்கிற ஒவ்வொரு நாளின் சவால்களாக இருந்தாலும், இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக இறைவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் என்கிற செய்தியோடு இறை நம்பிக்கை நம்மில் வளர இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.